10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurunjischoolnkl.in. Students, today we are going to see the topic mechanism of breathing. The movement of air between the atmosphere and the lungs is known as ventilation or breathing. 2 mark question. What is ventilation? அப்படி கேட்டாங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. The movement of air between the atmosphere and the lungs is known as ventilation or breathing. It is otherwise known as breathing. Okay. Then inspiration and expiration are the two phases of breathing. ஆக்சுவலாக வந்து ப்ரீதிங்கில் நமக்கு 2 ஃபேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் இன்டு தி லங்ஸ் and the expiration is the movement of alveolar air that diffuse out of the lungs. Okay, inspiration அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? inhaling of air into the lungs. லங்ஸ்குள்ள வந்து ஏர் உள்ளே போகிறது நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அதே டைமில் எக்ஸ்பிரேஷன்றது வந்து மூமெண்ட் ஆஃப் alveolar air that diffuse out of the lungs. லங்ஸ்லேருந்து ஏர் வந்து எக்ஸ்கேல் ஆகிறத வந்து என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பிரேஷன் அப்படி சொல்கிறோம். lungs do not contain muscle fibers but expand and contracts by the movement of ribs and diaphragm. ஆக்சுவலாக வந்து லங்ஸில் வந்து மசில் ஃபைபர்ஸ் வந்து கிடையாது. அது தின் வால்டு பவுச்சஸ் தான். இது ஆல்வியோலை அப்படின்றது. அதில் மசில்ஸ் வந்து கிடையாது. ஆனால் அது எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகிறது வந்து எதனோட மூமெண்ட்ஸில் அப்படின்னா ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம். ரிப் போன்ஸும் டயஃப்ரமும் வந்து நமக்கு வந்து மூமெண்ட் ஆகும்போது இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகுது. த டயஃப்ரம் இஸ் ஷீட் ஆஃப் டிஷ்யூ விச் செப்பரேட். ஆக்சுவலாக வந்து இது வந்து டயஃப்ரம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஷீட் ஆஃப் டிஷ்யூ விச் செப்பரேட்ஸ் thorax ஃப்ரம் தி அப்டமன். நம்மளோட அப்டமனையும் thoraxையும் வந்து 2 டிவைட் பண்ணுது. ஆக்சுவலாக த்ரூ த டயஃப்ரம் ஈசோஃபேகஸ் கம்மிங் டவுன். ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும்னா அது வழியாக வந்து அந்த டயஃப்ரம் வழியாக வந்து சென்ட்ரலில் வந்து நமக்கு என்ன வரும்னா ட்ரைக்கியல் டியூப் ஈசோஃபேஜியல் டியூப் வந்து கீழே வரும். மற்றபடி அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து லங்ஸ் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் ஆன் தி டயஃப்ரம். லங்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து இருக்குமே தவிர கீழே வராது. இன் அ ரிலாக்ஸ்டு ஸ்டேட் த டயஃப்ரம் இஸ் டூம் ஷேப்டு. இன் அ ரிலாக்ஸ்டு ஸ்டேட் த டயஃப்ரம் இஸ் டூம் ஷேப். ஆக்சுவலாக வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வந்து நமக்கு டயஃப்ரம் வந்து எப்படி இருக்குன்னா டூம் ஷேப்பில். எப்படி டூம் ஷேப்னா என்ன? அப்படி குவிஞ்ச நிலையில் இருக்கும். கான்வெக்ஸ் இது மாதிரி இருக்கும், ஷேப்பில் வந்து இருக்கும். Ribs are moved by the intercostal muscles. ஆக்சுவலாக வந்து rib bones are made up of 2 types of muscles, namely external intercostal muscles and internal intercostal muscles. ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து இந்த ரிப் போன்ஸ்க்கு வெளியிலேருந்து இருக்கும். அது ரிப் போன்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து இன்டர்னல் intercostal muscles நம்ம வந்து சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் intercostal muscles found between the ribs and the diaphragm helps in creating pressure gradient. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். இது வந்து ரிப் போன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்குது. அண்ட் டயஃப்ரம் அண்ட் ஆல்சோ டயஃப்ரம் ஹெல்ப்ஸ் இன் தி கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரேடியன்ட். இந்த thoracic ப்ரெஷர் கிரேடியன்ஸில் வந்து கிரேடியன்ஸ் மீன்ஸ் வேரியேஷன். இந்த ப்ரெஷர் வேரியேஷனில் வந்து எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸும் த மசில்ஸ் ப்ரெசன்ட் இன் தி டயஃப்ரம். டயஃப்ரம்லேயே நமக்கு வந்து மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் ரேடியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேடியல் மசில்ஸும் இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸும் தான் வந்து எதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரீதிங் மூமெண்ட்ஸில். இன்ஸ்பிரேஷன் அக்கர்ஸ் இஃப் த ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ். ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பிரேஷன் அக்கர்ஸ் இஃப் த ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ், தட் இஸ் intrapulmonary pressure is less than the atmospheric pressure. Likewise, inspiration takes place when the pressure within the lungs is higher than the atmospheric pressure. ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் இஸ் லெஸ். ஆக்சுவலாக வந்து நிறையா ஏர் வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது thoracic வால்யூம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட
லங்ஸ்கில் வந்து ப்ரெஷர் வந்து லெஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து ஏர் வந்து நிறையா உள்ளுக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் when the pressure within the lungs is higher. உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ என்னாகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே லங்ஸில் இருக்கக்கூடிய ஏர் வந்து வேகமாக நமக்கு எங்கே எக்ஸ்பெல்ட் அவுட். அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட உள்ளுக்குள்ளே வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஏர் வந்து லங்ஸ்லேருந்து என்ன ஆகணும், எக்ஸ்பெல் ஆகணும், வெளியில் வரும். தட் இஸ் எக்ஸ்பிரேஷன் அப்படி சொல்கிறோம். அதாவது என்னென்னா, இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது நமக்கு லங்ஸ் ப்ரெஷர் வந்து லெஸ் ஆகும், எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது லங்ஸ் ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சார்ட்டை வந்து பாருங்கள். ஈவெண்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனில் என்ன நடக்கும் பாருங்கள். ரெஸ்பிரேட்டரி சென்டர் இனிஷியேட் தி ஸ்டிமுலை டூரிங் இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து எதை இனிஷியேட் பண்ணோம், இன்ஸ்பிரேஷன் அப்போ வந்து ஸ்டிமுலை வந்து இனிஷியேட் ஆகுது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சென்டர் டெர்மினேட்ஸ் த ஸ்டிமுலை டூரிங் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ரெஸ்பிரேட்டரி சென்டரில் வந்து இந்த ஸ்டிமுலை வந்து எண்ட் ஆகும், டெர்மினேட் ஆகும், ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். The diaphragm and the expiratory muscles contract. ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது நமக்கு வந்து எது கண்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், தட் இஸ் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. அப்புறம் டயஃப்ரமும் வந்து நமக்கு கண்ட்ராக்ட் ஆகும். அதுவே வந்து டூரிங் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், த டயஃப்ரம் ரிலாக்ஸ் பட் த இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட். டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகி நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். அந்த டைமில் வந்து இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கண்ட்ராக்ட் ஆகி அந்த தொராசிக் வால்யூம் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். உள்நோக்கி வந்து இழுக்கும்போது என்ன ஆகும்னா தொராசிக் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், இந்த தொராசிக் வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ் அட் த செஸ்ட் வால். ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, த தொராசிக் வால்யூம் இன்க்ரீசஸ் அட் த செஸ்ட் வால் எக்ஸ்பேண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேர்ட் பாயிண்ட் வந்து தொராசிக் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, செஸ்ட் வால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே வந்து இங்கே ஆப்போசிட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, த தொராசிக் வால்யூம் டிக்ரீசஸ் ஆஃப் த செஸ்ட் வால் கண்ட்ராக்ட்ஸ். செஸ்ட் வால் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடுது. தொராசிக் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகி செஸ்ட் வால் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. தென் த இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர், அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, த இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்டு. இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் மீன்ஸ் த ப்ரெஷர் வித்தின் தி லங்ஸ் ரெடியூஸ்டு. அதே மாதிரி இங்கே வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஆல்வியோலர் ப்ரெஷர் இட் டிக்ரீசஸ் தேன் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஆல்வியோலர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். அதனால் ஏர் வந்து நிறையா உள்ளுக்குள்ளே போகும். அதே மாதிரி இங்கே வந்து ஆல்வியோலர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் தேன் தி அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அப்போ வந்து ஏர் வந்து உள்ளேருந்து எக்ஸ்பெல் ஆகுது. தென் ஏர் இஸ் டேக்கன் இன்சைட் டியூ டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆல்வியோலை. என்ன நடக்கும், ஏர் இஸ் டேக்கன் இன்சைட் டியூ டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆல்வியோலை. ஆல்வியோலை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால மோர் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ ஏர் வந்து டேக்கன் இன்சைடு, உள்ளுக்குள்ளே வந்து ஏர் வந்து அதிகமாக உள்ளே போகுது. அது மாதிரி இங்கே வந்து ஏர் இஸ் சென்ட் அவுட் டியூ டு கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஆல்வியோலை. ஆல்வியோலை வந்து கண்ட்ராக்ட் ஆகி ஸ்பேஸ் வந்து சின்னதாகவும் உள்ள ஏர் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பெல் ஆகுது. தென் ஏர் ஃப்ளோஸ். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏர் ஃப்ளோஸ் இன்டு தி ஆல்வியோலை அன்டில் த ஆல்வியோலார் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் த ஆல்வியோலை கெட் இன்ஃப்ளேட்டட். என்ன நடக்கும் அப்படின்னா, ஏர் ஃப்ளோஸ் இன்டு தி ஆல்வியோலை அன்டில் த ஆல்வியோலார் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது நமக்கு ஏர் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே வேகமாக உள்ளே போகுது. ஈக்குவலைஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட லங்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால வேகமாக ஏர் உள்ளே போய் ஈக்குவலைஸ் தி அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அண்ட் ஆல்வியோலை கெட் இன்ஃப்ளேட்டட். என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகமாக ஏர் உள்ளே போய் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஈக்குவலாக வந்து, ஆக்சுவலாக வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம லங்ஸ் ப்ரெஷரை வந்து ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஏர் வந்து உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகுது அப்படின்னா ஆல்வியோலை வந்து இன்ஃப்ளேட் ஆகுது. என்ன ஆகிடும், என்லார்ஜ் ஆகும். அப்படியே வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் இன்ஃப்ளேட்டட். அட் த சேம் டைம் இதில் வந்து எக்ஸ்பிரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏர் ஃப்ளோஸ் அவுட் தி ஆல்வியோலை until the alveolar pressure equalizes the atmospheric pressure. ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன நடக்குது, அட்மாஸ்பரிக் ஏர் ப்ரெஷரை விட உள்ளுக்குள்ளே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஏர் வந்து வேகமாக வெளியில் வந்து
அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் உள்ள ஏர் வந்து எக்ஸ்பெல் ஆகிடும், வெளியில் வந்துடும். ஸோ த ஆல்வியோலை கெட் டீஃப்ளேட்டட்னா ரெடியூஸ் தி சைஸ், உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே சைஸ் வந்து சின்னதாகிடுது, அதாவது நார்மல் ஆகும். அதுதான் வந்து சைஸ் சின்னது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தீஸ் ஆர் த ஈவெண்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். 5 மார்க் கொஸ்டின். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து என்ன அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த ஈவெண்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்? இந்த ஃப்ளோ சார்ட் 5 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. தென் த இன்ஸ்பிரேஷன் இனிஷியேட்டட் பை த கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் மசில். ஆக்சுவலாக வந்து மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் வந்து நமக்கு இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதில் டயக்ராம் இருக்குது புக்கில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் டயக்ராமை வந்து ஒரு டைம் வந்து அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. த இன்ஸ்பிரேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி எழுதக்கூடாது. ஓகே, தென் இன்ஸ்பிரேஷன் இஸ் initiated by contraction of diaphragm muscles and external intercostal muscles, which pulls the rib and sternum upwards and outwards and increases the volume of the thoracic chamber in the dorsoventral axis. அதாவது dorsal ventral dimensionல வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. என்ன ரீசன்? அதாவது ரிப்போன்ஸ் அதுக்கு மேலே உள்ள மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது அப்படியே வந்து வெளிநோக்கி வந்து அப்படியே ரிப்போன்ஸ் வந்து அப்படியே புஷ்அப் ஆகும். அப்போது நமக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி சைட்லேயும் வந்து ரிப்போன்ஸோட சைட்லேயும் வந்து thoracic வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி டயஃப்ரம் மசில்ஸ் வந்து டூம் ஷேப்பில் இருக்கிறது வந்து கீழ் நோக்கி கண்ட்ராக்ட் ஆகிடும். கண்ட்ராக்ட் ஆகும்போது அப்படியே டூம் ஷேப் வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட்டனிங் ஆஃப் தி ரேடியல் மசில்ஸ் ஆஃப் தி டயஃப்ரத்தோட ரேடியல் மசில்ஸ் வந்து கீழ் நோக்கி இழுக்கும்போது அதுவும் வந்து நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த டயஃப்ரம் மசில்ஸ் வந்து ஃப்ளாட் ஆகுறதுனால டார்சோ வென்ட்ரல் டைமென்ஷனில் வந்து thoracic வால்யூம் வந்து ஆன்டீரியோ போஸ்டீரியர் டைமென்ஷனில் வந்து நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது டயஃப்ரம் மசில் வந்து நமக்கு கண்ட்ராக்ட் ஆகி அந்த டூம் ஷேப்பில் இருக்கிறது ஃப்ளாட்டாக வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும் போது நமக்கு ஆன்டீரியோ போஸ்டீரியர் அப்படின்னா நம்மளோட ஹெட் ரீஜன், நம்மளோட கீழ் ரீஜனை வந்து போஸ்டீரியர் சொல்லுவோம். ஆன்டீரியோ போஸ்டீரியர் டைமென்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து இந்த ரிப்போன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன, டார்சல் சைடுன்றது முதுகு சைடு, வென்ட்ரல் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்டமக் ரீஜன். இந்த டைமென்ஷனில் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா thoracic வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டோட்டலாக நமக்கு வந்து thoracic வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுது. அதாவது டார்சோவென்ட்ரல் டைமென்ஷன், ஆன்டீரியோ போஸ்டீரியர் டைமென்ஷன் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து thoracic வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் இட் ஃபோர்ஸிங் த லங்ஸ் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் பல்மனரி வால்யூம். அதனால் என்ன ஆகுது, லங்ஸும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுது, பல்மனரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The increase in pulmonary volume and decrease in intrapulmonary pressure forces the pressure the increase in pulmonary volume and decrease in the intrapulmonary pressure forces the fresh air from the outside to enter the air passages into the lungs to equalize the air pressure. Actually total volume வந்து increase ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் எக்ஸ்டர்னல் என்ட்ரான்மெண்ட்லேருந்து ஏர் வந்து வேகமாக உள்ளே போகுது, என்டர் இன்டு த air passages into the lungs to equalize the air pressure. அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம லங்ஸ்குள்ளேயும் வந்து ஏர் வந்து ஃபில் ஆகி ரெண்டு சைடில் உள்ள ஏர் ப்ரெஷர் வந்து ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஏர் வந்து உள்ள ஃபில் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் இன்ஸ்பிரேஷன். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பிரேஷனில் வேறு ஒன்றும் கிடையாது. என்ன நடக்கும்னா எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது, டயஃப்ரம் மசில் கண்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா ரிப்போன்ஸும் ஸ்டானமும் மூவ் அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்டு. இதனால் வந்து நமக்கு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் thoracic chamber இன் தி டார்சோவென்ட்ரல் டைமென்ஷன். ஓகேவா? அது மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டயஃப்ரம் மசில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஆன்டீரியோ போஸ்டீரியர் டைமென்ஷன்லேயே நமக்கு வந்து thoracic வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் forces the fresh air from the outside to enter the air passages to lungs to equalize the air pressure. Okay.
இந்த வால்யூம் வந்து நமக்கு இன்ட்ராபல்மனரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, நல்ல வால்யூம் பெருசாகிடும். அப்போ நிறைய ஏர் வந்து உள்ளே போகலாம். இது என்னென்னு சொல்கிறோம்? இன்ஸ்பிரேஷன் அப்படி சொல்கிறோம். தென் ரிலாக்ஸேஷன். அடுத்து வந்து எக்ஸ்பிரேஷன். ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் அலோஸ் த டயஃப்ரம் டு sternum, diaphragm and sternum to return to its dome shape, and the internal intercostal muscles contract, pulling the ribs downward, reducing the thoracic volume and pulmonary volume. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸில் எக்ஸ்பிரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, டயஃப்ரம் அண்ட் ஸ்டானம் ரிட்டன் டு நார்மல் ஷேப்பு, டூம் ஷேப்புக்கு வந்து மாறிடுது. அந்த டைமில் என்ன நடக்கும்னா, இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட இந்த ரிப்போன்ஸ் இருக்குல்ல, உள்ள மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது உள்நோக்கி இழுத்துரும். அப்போ வந்து என்ன ஆகிடும், thoracic வால்யூம் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடுது. ரெடியூசிங் thoracic வால்யூம் அண்ட் பல்மனரி வால்யூமும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். எப்போ? இன்ஸ்பிரேஷன் அப்போ. இதனால் ரிப்போன்ஸ்லாம் வந்து மூவ் அப்வர்டு, வெளிநோக்கி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ உள்ள நோக்கி வந்து அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ thoracic வால்யூம் நமக்கு வந்து பல்மனரி வால்யூம் ரெடியூஸ் ஆகிடுது. திஸ் ரிசல்ட் இன் அண்ட் இன்க்ரீஸ் இன் தி இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் ஸ்லைட்லி அபவ் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. எதை விட? அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், காசிங் தி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் தி லங்ஸ். ஸோ என்ன ஆகிடுது, லங்ஸ்லேருந்து ஏர் வந்து எக்ஸ்பெல்ட் அவுட், வெளியில் நோக்கி வருது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்பிரேஷன். ஓகே, நல்லா இதில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஸ்பிரேஷனில் வந்து நமக்கு, அதாவது போத் ப்ராசஸ், ரெண்டு ப்ராசஸ்லேயுமே வந்து நமக்கு எது இன்வால்வ் ஆகும்? டயஃப்ரம் மசில்ஸ். ரேடியல் மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ரம் வந்து ரெண்டு ப்ராசஸ்லேயுமே இன்வால்வ் ஆகுது. அது காமன். ஆக்சுவலாக வந்து இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அப்படின்றது இன்ஸ்பிரேஷனில் வந்து எதுனா எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸும், எக்ஸ்பிரேஷனில் வந்து இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்போ வந்து இன்ட்ராபல்மனரி வால்யூம் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே எக்ஸ்பிரேஷனில் வந்து இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் வந்து என்ன ஆகுனா ரெடியூஸ் ஆகிடும், கம்மியாகிடும். அதனால தான் வந்து என்ன ஆகுது, ஏர் வந்து வெளியே வரும். தென் ஆன் அன் ஆவரேஜ் a healthy human breathes 12 to 16 times per minute. 1 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஹெல்த்தி ஹியூமன் breathes 12 to 16 times per minute. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து எத்தனை ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா 12 to 16 times வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பெர் மினிட்டுக்கு வந்து 16 times பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து பண்ணுவோம் அப்படின்னா 60 × 12 = 720 times per hour. அதுவே வந்து ஒரு டே, பெர் டேக்கு வந்து பண்ணுறோன்னா 720 × 24. அப்போ எவ்வளோ வரும்? 17,280 times per day. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பண்ணுறோம்? 17,280 times per day. இவ்வளோ வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அதுவே நமக்கு வந்து 16 times, இப்போ வந்து 12 timesக்கு நம்ம சொன்னேன். 16 times அப்படின்னா 60 × 16, அப்போ 960 time per hour. ஒரு நிமிஷம், ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 960 times வந்து ப்ரீத் பண்ணுறோம். அதே வந்து பெர் டே, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா 960 × 24, 23,040 times per day. ஓகே, பெர் டேக்கு வந்து இவ்வளோ டைம்ஸ் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோம். ஓகே, தென் இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பைரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு measure the volume of air involved in the breathing movements for clinical assessment of person's pulmonary function. 1 mark question. What is the instrument used to measure the volume of air அப்படி கேட்டாங்கன்னா ஸ்பைரோமீட்டர். ஆக்சுவலாக வந்து நம்மளோட ப்ரீதிங் அந்த மூமெண்ட்டை வந்து மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்பைரோமீட்டர். ஓகே, தென் த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். இப்போ நம்ம வந்து மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், கண்டிப்பாக இது கேட்பாங்க வித் டயக்ராம். நீங்கள் புக்கில் வந்து டயக்ராம் பார்த்துக்கோங்க, வித் டயக்ராம். இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஈவெண்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷன் அது செப்பரேட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். த வால்யூம் ஆஃப் ஏர் ப்ரெசன்ட் இன் வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் டினோட்டட் ஆஸ். நமக்கு நிறைய ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ், எவ்வளோ வந்து நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறோம், என்ன வால்யூமில் ரெஸ்பிரேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டைடல் வால்யூம்.
Tidal volume is the amount of air inspired and expired with each normal breath. It is approximately 500 ml. It is approximately 500 ml. Actually வந்து tidal volume na என்ன? Amount of air inspired and expired. எவ்வளோ வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ணுறோம் நார்மலாக அப்படின்றதுனா ஒரு ஈச் ஒவ்வொரு ப்ரீத்லேயும் எவ்வளோ வந்து இன்ஸ்பயர் பண்ணி எக்ஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து 500 ml வந்து நம்ம ப்ரீத் பண்ணி வெளியே விடுறோம். That is, a normal human adult can inspire or expire approximately 6,000 to 8,000 ml of air per minute. அதாவது ஒரு ப்ரீத் அப்போ நம்ம வந்து 500 ml பண்ணுறோம். அதுவே பெர் மினிட்ஸுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ப்ரீத் வந்து பெர் மினிட்டுக்கு வந்து நம்ம 12 to 16 டைம்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அங்கே 500 கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீத்துக்கு வந்து நார்மல் ப்ரீத்தில் வந்து 500 ml கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது பெர் மினிட்டுக்கு வந்து நம்ம 12 to 16 டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணிடுறோம். ஸோ அந்த 500 into 12 அப்படின்னா 6,000, 500 into 16 அப்படின்னா 8,000 ml. அதுதான் வந்து அங்கே மல்டிப்ளை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பெர் மினிட்டுக்கு. During vigorous exercise, the tidal volume is about 4 to 10 times higher. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரீதிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு விகரஸ் எக்ஸசைஸ் ரொம்ப வேகமாக ரொம்ப வந்து ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைடல் வால்யூம் வந்து நல்லா ஹை ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகும். 4 to 10 times ஹையர், நார்மலை விட எவ்வளோ 4 to 10 times வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, விகரஸ் எக்ஸசைஸ் the tidal volume is about 4 to 10 times higher. Okay, then next inspiratory reserve volume. Inspiratory reserve volume ஆக்சுவலாக வந்து இதை IRV அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம், ஷார்ட்டாக சொல்கிறோம். Additional volume of air a person can inspire by forceful inspiration is called inspiratory reserve volume. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணாமல் அது வந்து வேறு, அதுவே இல்லாமல் நம்ம ரொம்ப வேகமாக மூச்சு விடுறோம், பெருமூச்சு அப்படி ரொம்ப வேகமாக வந்து மூச்சு இழுக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் இஸ் கால் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். த நார்மல் வேல்யூ இஸ் 2,500 to 3,000 ml. இந்த இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வந்து எவ்வளோ அப்படி நார்மலாக எவ்வளோ அப்படின்னா 2,500 to 3,000 ml மில்லிலிட்டர். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்தோம், அது வந்து 2,500 to 3,000 ml. அடுத்து வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ERV. Additional volume of air a person can forcefully exhale by forceful expiration is called expiratory reserve volume. ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக இந்த எக்ஸ்பிரேஷன் அப்படின்றத வந்து பாசிவ் தான். பாசிவ்னா என்ன? ஆட்டோமேட்டிக், வித்தவுட் எனர்ஜி. ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஆக்டிவ் ப்ராசஸ். நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு எனர்ஜி அப்படி நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்து எனர்ஜி நீடட் ப்ராசஸ், எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதுவே நமக்கு வந்து எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் எனர்ஜி, பாசிவ் மூமெண்ட், பாசிவ் ப்ராசஸ், பாசிவாக நடக்கக்கூடியது. ஆனால் அதையே நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக எனர்ஜி வந்து நீடட். இதை என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் சொல்கிறோம். த நார்மல் வேல்யூ இஸ் 1,000 to 1,100 ml. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் ERVV வந்து எவ்வளோ அப்படின்னா 1,000 to 1,100 ml. ஓகே, தென் நெக்ஸ்ட் ரெசிடுவல் வால்யூம். த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் எ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக நம்ம மூச்சு வேகமாக வெளியில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரிமைன் ஆகியிருக்கும். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிடுவல் வால்யூம். வெளியில் மூச்சு போனதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து கொஞ்சமாக ஏர் வந்து இருக்குது, அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எவ்வளோ அப்படின்னா 1,100 to 1,200 ml. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி, ஆக்சுவலாக வந்து அப்ராக்சிமேட்லி 1,100 to 1,200 ml ரெசிடுவல் வால்யூம். இது வந்து நம்ம என்னன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம், டைடல் வால்யூம் பார்த்தோம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், தென் ரெசிடுவல் வால்யூம். எல்லாத்துக்கும் வந்து அமௌண்ட் ஆஃப் ஏர் பார்த்துருக்குறோம். தென் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வைட்டல் கெப்பாசிட்டி. த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி மூவ்ட் அவுட் டூரிங் சிங்கிள் ப்ரீத் ஃபாலோயிங் எ மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன். மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷனில் வந்து மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி மூவ்ட் அவுட்
டியூரிங் அ சிங்கிள் பிரீத். ஒரு சிங்கிள் பிரீத்தில் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நமக்கு மூவ் ஆகுது அப்படின்றத என்ன சொல்கிறோம் அப்படின்னா வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அ பர்சன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் மேக்ஸிமலி தென் எக்ஸ்பயர் மேக்ஸிமலி. என்னது? எ பர்சன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் மேக்ஸிமலி தென் எக்ஸ்பயர் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து இன்ஸ்பயர் பண்ணும்போது ரொம்ப மேக்ஸிமம் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்பயர் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் தான் வெளியில் போகும். இதான் நம்ம வந்து வைட்டல் கெப்பாசிட்டி சொல்கிறோம். தட் இஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி. இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி. ஆக்சுவலாக என்ன? இஆர்வின்றது வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இந்த மூணையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? வைட்டல் கெப்பாசிட்டி. ஆக்சுவலாக இஆர்வி அப்படின்றது வந்து எவ்வளோ அப்படின்னா 1000 to 1100 ml ப்ளஸ் 500. டிவின்றது டைடல் வால்யூம், அதை நம்ம 500 வந்து எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் ஐஆர்வி அப்படின்றது 2500 to 3000. அப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 4000 to 4600 ml. ஆக்சுவலாக வந்து 1000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 2500. இது மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 4000 வருது. 1100 அடுத்தது 500 ப்ளஸ் 3000 இவ்வளோத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது 4600 ml. ஓகே, வைட்டல் கெப்பாசிட்டி அப்போ வந்து நமக்கு த அமௌண்ட் ஆஃப் வைட்டல் கெப்பாசிட்டி எப்படி கேட்டாங்கன்னா 4000 to 4600 ml அப்படின்றத ஆன்சர். ஓகே, தென் இதை நம்ம வந்து ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். தென் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஹேல் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக வந்து த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஹேல், அதாவது நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து உள்ளே எடுத்துக்கிறோம், இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்றதா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அதாவது எக்ஸ்பிரேஷன் மூச்சு வெளியில் போயிடுச்சு, அதுக்கப்புறமா நான் எவ்வளோ மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறோம் அப்படின்றத என்ன சொல்கிறோம்? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது வந்து எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குது அப்படின்னா வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இந்த ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. ஓகே, டிவி டைடல் வால்யூம் ப்ளஸ் ஐஆர்வி, இது வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இப்போ நமக்கு டைடல் வால்யூம் எவ்வளோ? 500. அப்போது ஐஆர்வி வந்து எவ்வளோ? ப்ளஸ் 2500 to 3000. அப்போ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 3500 to 3000. ஓகே, இதை நம்ம வந்து 500 கூட 2000 கூட்டும்போது 3000. சாரி, டைடல் வால்யூம் வந்து நமக்கு 500, அதுவே வந்து ஐஆர்வி வந்து 2500, அதிலிருந்து 3000 வரைக்கும். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா அதில் வந்து மிஸ்டேக்கு என்ன அப்படின்னா 3000 to 3500. அதான் கரெக்டாக. நம்ம இதில் வந்து ரெண்டுலேயுமே வந்து தப்பாக எழுதியிருக்குது. 3000 to 3500 ml தான் வந்து கரெக்டு. ஓகே, அப்போ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன? 3000 to 3500 ml. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. The total volume of air a person can exhale after normal inspiration. ஆக்சுவலாக வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸ்கேல் ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன். நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து எக்ஸ்கேல் ஆகுது, மூச்சு உள்ளே இழுத்துட்டோம், அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து வெளியில் போகுது, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது எது இதில் அடங்கும் அப்படின்னா இதெல்லாம் டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ நமக்கு டைடல் வால்யூம் எவ்வளோ? 500 ml ப்ளஸ் வந்து இஆர்வி வந்து 1000 to 1100 ml. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 1500 to 1600 ml. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ? 1500 to 1600 ml. இதான் வந்து ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் வித் த lungs can accommodate after forced inspiration is called total lung capacity. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் விச் த லங்ஸ் கேன் அக்காமடேட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து நம்ம லங்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணுது, எதுக்கப்புறம்? ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், ரொம்ப வேகமாக இன்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம லங்குக்குள்ளே எவ்வளோ ஏர் வந்து அக்காமடேட் ஆகிருக்குது அப்படின்றது என்ன சொல்கிறோம்? டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். திஸ் இன்க்ளூட் வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட் த ரெசிடுவல் வால்யூம். இதில் எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட்
தி ரெசிடுவல் வால்யூம். ஆக்சுவலாக வந்து வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். 4000 to 4600 ml வந்து வைட்டல் கெப்பாசிட்டி. அதில் எது இன்க்ளூட் ஆகுது? இஆர்பி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்பி இது எல்லாம் சேர்ந்தது தான் வைட்டல் கெப்பாசிட்டி. ஆனால் டோட்டல் லங் கெப்பாசிட்டியில் வந்து நமக்கு வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஆர்பி எது ரெசிடுவல் வால்யூம் வருது. ஸோ நம்ம எது வந்து ப்ளஸ் பண்ணணும்? 4000 to 4600 ml ப்ளஸ் 1100 to 1200 ml. அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்? 5100 to 5800 ml வந்து நமக்கு இதுக்கு ஆன்சர். இது டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எது வந்து சொல்லணும்? 5100 to 5800 ml இதான் வந்து ஆன்சர். ஓகே, தென் த நார்மல் டிவி இஸ் 500 ml. நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் 12 times per minute. நார்மலாக நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்றது வந்து 12 times per minute. therefore minute respiratory volume 6 liter per minute. ஆக்சுவலாக வந்து 12 times அதே வந்து 12 into 500 அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கொடுத்தோன்னா எவ்வளோ வருது? 6000 வரும். அதுதான் நமக்கு வந்து 6 liters per minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் அ நார்மல் ஹெல்த்தி மேன். ஓகே, தென் டெட் ஸ்பேஸ். Some of the inspired air never reaches the gas exchange areas but fills the inspiratory, that is respiratory passages where exchange of gases does not occur. This air space is called as dead space. Actually இது வந்து 3 mark கொஸ்டின்ல மார்க் பண்ணிக்கோங்க. What is dead space? அப்படின்னா என்ன? Some of the inspired air never reaches the gas exchange. gas exchangeல வந்து ரீச் ஆகாது, ஆனால் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் ஏர் ஸ்பேஸ் இஸ் நோன் அஸ் டெட் ஸ்பேஸ். டெட் ஸ்பேஸ் இஸ் நாட் இன்வால்வ் இன் தி gaseous exchange. It amounts to approximately 150 ml. ஆக்சுவலாக வந்து இது வந்து 150 ml வந்து எதுக்கு ஆன்சர்? டெட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஏரோட அமௌண்ட்டு 150 ml வந்து நமக்கு எதுலேயுமே இன்வால்வ் ஆகாது. ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம புக்கில் லங் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ்க்கு வந்து ஒரு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து பார்க்கலாம்.